தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சி வண்ணம் பூசப்பட்ட புறாக்கள் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக பீட்டா இந்தியா அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நடிகரும் தவேகா தலைவருமான விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது புறாக்களை பறக்கவிட்டார். அப்போது புறாக்களின் உடலில் தவேகா கட்சி கொடியின் வண்ணம் பூசப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் விஜயின் இந்த செயலுக்கு பீட்டா இந்தியா கண்டனம் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. அதற்கு 2 தினங்களுக்கு முன்பே பரப்புரைகள் எல்லாம் ஓய்ந்தன. கடந்த 37 நாட்களாக தீவிரமாக நடந்து வந்த பரப்புரைகள் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 6 மணியோடு நிறைவு பெற்றது. அந்த 37 நாட்களும் அனைத்து கட்சிகளும் தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டனர். காரசாரமான பேச்சுக்கள், விமர்சனங்கள், சர்ச்சைகள் என பரப்புரைகள் பரபரப்பாக இருந்தன. அந்த வகையில் தவேகா தலைவர் விஜயின் பல பரப்புரைகள் ரத்து செய்யப்பட்டது. ஒரு சில விஜயின் பரப்புரைக்கு சரியான அனுமதி கிடைக்கவில்லை என சொல்லப்பட்டது. ஒரு சில பரப்புரைகள் மக்களின் பாதுகாப்பு கருதி விஜய் ரத்து செய்ததாகவும் செய்திகள் வந்தன. இந்நிலையில் விஜய் பரப்புரை மட்டும் மேற்கொள்ளாமல் ரோட் ஷோவிலும் ஈடுபட்டார். அப்படி ஒரு ரோட் ஷோவில் ஈடுபடும் போதுதான் இந்த புறா சம்பவம் நடந்தது. விஜய் தனது ரோட் ஷோவில் ஒரு புறாவை பறக்கவிட்டார். அந்த புறாவின் மீது தவேகா கட்சி வண்ணம் பூசப்பட்டிருந்தது. அதன் பிறகு இது குறித்து எந்த ஒரு பேச்சும் இல்லை. இதைத் தொடர்ந்து தற்போது விஜய் தவேகா வண்ணம் பூசிய புறாவை பறக்கவிட்ட வீடியோ இணையத்தில் வைரலானது. இதையடுத்துதான் பீட்டா அமைப்பு விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் அனுப்பியிருக்கின்றன. அரசியலுக்காக விலங்குகளை பயன்படுத்த வேண்டாம், விலங்குகள் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தது இல்லை என பீட்டா விஜய்க்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றன. இது தற்போது பேசும் பொருளாகி வருகிறது. மேலும் புறாவுக்கு வண்ணம் பூசப்பட்டதால் அதற்கு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். ரெக்கைகள் மற்றும் தோலில் இதனால் பாதிப்பு ஏற்படலாம். எனவே இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் விஜயிடம் பீட்டா கேட்டுக்கொண்டுள்ளது.